நற்பவி நலம் பெறுவோம் வளம் பெறுவோம். உங்கள் பொன் பரமேஸ்வர சுவாமியின் ஆசீர்வாதங்கள். நன்றிகள். சாய்ராம். புருவ மத்தியில் இருக்கும் நாடியை பற்றி விளக்கம் கேட்குறாங்க. நாடினா என்ன? சூழ்முனை இந்த இடம், இரண்டு புருவத்துக்கு நடுவில் ஒருத்தர் உட்காந்துருக்கிறாராம். ஆக்ஞா சக்கரம்னு சொல்லுவாங்க, ஆக்கினைன்னு தமிழில் சொல்லுவாங்க. இதை நம்ம வேத்திரி மகரிஷியா ரொம்ப சிறப்பாக சொல்லுவாங்க. நெற்றிக்கண், மூன்றாவது கண் இதுதான். இதை பற்றி கொஞ்சம் கேட்குறாங்க. என்னன்னு சொல்லட்டுமா? நாடிகள் நரம்புகள் பல முடிச்சுகளாக இணைந்து நமது உடலுக்குள்ளே பல இடங்களில் பலவிதமான சக்கரங்கள் என்ற பெயரோடு விளங்குகிறது. நமது பிரம்ம எந்திரத்திலிருந்து தலையிலிருந்து ஆரம்பித்து நெற்றி, கழுத்து, நமது இருதயம், நெஞ்சு, தொப்புள், அது கீழே நம்ம மூலாதாரம் சொல்லக்கூடிய ஒரு சக்தி. இத்தனையும் நரம்போட முடிச்சுக்கள் தான். ஆனால் நம்ம சக்கரம்னு சொல்லுவோம். அதில் ஒரு காமிச்சிருப்பாங்க, அது ஈஸியாக புரியறதுக்கு வேண்டி காமிக்கிறது. ஸோ இந்த ஆக்ஞா சக்கரம், ஆக்கினை அப்படிங்கிறது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு நிறத்தை கொடுத்துருப்பாங்க, ஒவ்வொரு ஷேப்பை கொடுத்துருப்பாங்க, ஒவ்வொரு விதமாக சுற்றுறதுக்கு கொடுத்துருப்பாங்க. இப்படி சுற்றும், ஒரு சக்கரம் வலது பக்கம் சுற்றும், ஒரு பக்கம் இடது பக்கம் சுற்றும், ஒன்று இப்படியே அப்படியே மாறி மாறி சுற்றும். இதெல்லாமே இருக்குது. இப்போ இந்த சப்ஜெக்டில் நம்ம பார்க்கக்கூடியது இந்த நெற்றிக்கண் என்று சொல்லக்கூடிய அந்த ஆக்கினை, ஆக்ஞா சக்கரம். மனுஷனுக்கு 2 கண்ணு தானே இருக்குது. ஏன் எல்லோரும் இங்கே நெற்றிக்கண் இதை சொல்கிறாங்க? கண்ணை மூடி உட்காந்தா அந்த கண் வழியாக பார்க்கலாமா, பார்க்க முடியும்னு சொல்கிறாங்க. நம்புறீங்களா? நம்பித்தான் ஆகணும். உண்மையும் கூட. அதை நக்கீரர் சொல்லுவார் இல்லையா, சிவனை பார்த்து நக்கீரா அப்படின்னு அப்படி 3வது கண்ணை ஓப்பன் பண்ணுவார் சிவன், திருவிளையாடல் இந்த படத்தில். அப்போ நக்கீரன்னு சொல்லுவார், நீ ஏன் நான் கும்பிட்ற சாமியாக இருந்தாலும் சரி, நீ நெற்றிக்கண்ணை திறந்து நெருப்பால் என்னை எரிச்சாலும் சரி, குற்றம் குற்றமே, நீ சொல்கிற பாட்டில் தப்பு இருக்குன்றார். அப்போ என்ன அர்த்தம்? நெற்றிக்கண்ணை திறக்கிறது எதுக்கு? குற்றம் புரிபவர்களை தண்டிப்பதற்குன்னு சொல்லுவாங்க. நெற்றிக்கண்ணை திறந்து சாபம் கொடுப்பாங்க. அதான், அது வேணும் இல்லைங்க. நம்ம எண்ணங்களை ஒன்று குவித்து 2 கண்கள் மூலியமாக, 2 விழிகள் மூலியமாக ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் நம்ம கண்ணை சிமிட்டாமல் பார்த்து நம்ம எண்ணத்தை அது வழியாக பாய்ச்சினோம்னா, நம்ம என்ன எண்ணத்தை சொன்னோமோ அந்த எண்ணம் என்ன நினச்சோமோ அது நடக்கும். நடக்குமா? நடக்கும், கண்டிப்பாக நடக்கும். நல்லது கெட்டதெல்லாம் அதுக்கு தெரியாது. கரண்ட் எப்படி நல்லது கெட்டது பார்த்தா ஒடியாடுறது இல்லை. அது மாதிரி நம்ம ஒரு சப்ஜெக்டில் சொல்கிறேன், நம்ம மண்டைக்குள்ளே இருக்கக்கூடிய ஜென்ரேட்டர், அந்த ஜென்ரேட்டர் பவரையும் காஸ்மிக் எனர்ஜி பவரையும் நமக்குள்ளே இழுத்து தான் எல்லா வேலையும் பண்ணிகிட்ருக்குறோம். நமக்கு தேவையெல்லாம் பூர்த்தி பண்ணிக்கிறோம், வேண்டாததெல்லாம் செய்கிறோம், வேணுங்கிறதையும் செய்கிறோம். அப்போது எல்லாத்துக்கும் காரணம் எது? 2 புண்கள், ஆறாத புண்கள் இருக்கான் முகத்தில். என்னது இது? 2 கண்கள் தான். நைட் நல்லா நிம்மதியாக தூங்குறீங்க, காலைல கண்ணை திறந்து பாருங்கள், புகழை தொடப்பீங்க, கண்ணிலேருந்து தெரியுதா? அப்போ அது புண்ணு தானே அது. ஸோ அப்போ அந்த கண் என்ற புண் வழியாக என்ன வேணால் செய்யலாம். இப்போ ஒருத்தரை பார்த்து நம்ம பேசணும், அப்போது அவங்களுக்கு ஈஸியாக அது புரியும். ஒருத்தர்கிட்ட நம்ம என்ன வேலைகளை எப்படி சொல்கிறது? நான் சொல்கிறேன், நீங்கள் கோயிலில் போனாலும் சரி, தீபத்தை வழிபாடு எல்லாம் இது பண்ணாலும் கண்ணை திறந்து அதை பார்த்து உங்கள் எண்ணங்களை அதுக்கிட்ட சொல்லுங்கள், அதுக்கிட்ட பிரதிபலிக்குங்க அப்படின்னு சொல்கிறேன். ஏன் சொல்கிறேன்? 2 கண்களுக்கும் இந்த மத்தியில் இருக்கக்கூடிய இந்த ஆக்னை சக்கரத்திற்கும் நிறையா கனெக்ஷன் இருக்குது. நிறையா என்ன இருக்குது? மிங்கிள் ஆகும் ஒன்றுமே. ஏன் ஆண்டவன் எல்லாத்தையும் ஒன்று மூக்கு 1 கொடுத்தான், காது 2 கொடுத்துருக்குறான், வாய் 1 கொடுத்துருக்குறான், கண் ஏன் 2 வச்சுருக்கிறான்? ஒரு கண்ணு மூடினாலும் நமக்கு பார்வை தெரியுதானே, ஏன் 2 கண்ணையும் பார்க்க வைக்கிறான்?
பேலன்ஸ் பண்ணி பார்க்குறதுக்கு வேறு ஒன்றும் கிடையாது. ஒரு கண்ணை மூடிட்டு நீங்கள் ஒரு பொருளை போய் தொட போனீங்கன்னா பக்கத்தில் போனவனையும் தொட்ட மாதிரி தெரியும்னா உங்களுக்கு தொட்டிருக்க மாட்டீங்க. அதை விட்டு ஒரு 3 mm தள்ளி தான் கை நிற்கும். ஆனால் 2 கண்ணையும் நீங்கள் பார்வையில் பார்க்கும்பொழுது கரெக்டாக எந்த பொருளை தொடணுமோ அந்த பொருளை உங்களால் தொட முடியும். இதுக்கு தான் 2 கண்ணு ஆண்டவன் கொடுத்துருக்கான். பேலன்ஸ் பண்ணி கரெக்டாக கொண்டு போடா எதை எல்லாத்தையும் தான். அப்போ நம்ம எண்ணங்களை நம்ம இந்த ஆக்னை சக்கரத்தின் மூலியமாக வெளியே விட வேண்டும். இப்போ நம்ம ஒரு இன்டர்வியூக்கு நம்ம போகிறோம். அப்போ நம்ம போகும்போது நம்ம வெற்றி வேணும், எனக்கு இந்த வேலை எனக்கு கிடைக்கணும், எனக்கு தான் அப்படின்னு ஆணித்தரமாக மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு போகணும். நல்லா ஐயோ கிடைக்குமோ கிடைக்காதா, ஐயோ இவ்வளோ 10 பேர் 20 பேர் உட்காந்துருக்காங்களா இன்டர்வியூவில், எல்லாம் நம்மளோட அழகாக இருக்காங்களே, நம்மளோட டீக்காக ட்ரெஸ் பண்ணியிருக்காங்களே, நம்ம சாதாரணமாக இருக்கமே நினைக்கக்கூடாது. அப்போது நம்ம எண்ண அலைகள் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. ஒவ்வொரு பாயிண்ட்டும் ஒவ்வொரு சக்கரத்தையும் ஒவ்வொரு விதத்துக்கு பயன்படுத்தலாம். இன்றைக்கி நம்ம பேசக்கூடியது இதை மட்டும்தான். சூக்ஷ்மனா அந்த சூழ்முனை சுவாசம். சூழ்முனைங்கிறது இந்த இடம் 2 புருவத்துக்கு இருக்கக்கூடிய சக்கரத்தை இயக்கிறதுக்கு எப்படி அப்படின்னு ஒன்றும் இல்லை. எப்படி இயக்கிறது? அந்த காலத்தில் கார்லாம் ஸ்டார்டிங்கு சுவிட்ச் போட்டு ஆன் பண்ண தெரியாது. ஏன்னா பேட்ரி இல்லை. இப்போது எல்லாமே கண்டுபிடிச்சிட்டாங்க. பேட்ரி இல்லாமல் எப்படி ஸ்டார்ட் பண்ண முடியும்? சுவிட்சை போட்டு இக்னிஷியன் சொல்லுவாங்க. இக்னிஷியன் செல்ஃப் ஸ்டார்டர்லாம் கிடையாது. அந்த காலத்து கார் பஸ்ஸெல்லாம் பார்த்துருப்பீங்க. முன்னால் என்ன பண்ணுவாங்க, ஒரு ஹேண்டில் மாதிரி எல் மாதிரி ஒரு கம்பி கொடுத்துருப்பாங்க. அதை கொடுத்து சுற்றுவாங்க. நீங்கள் ஆயில் இன்ஜின் அந்த காலத்தில் பார்த்துருப்பீங்களே, செல்ஃப் மோட்டரில் இப்போ தான் வந்தாலும் அப்போல்லாம் கிடையாதுல்ல. ஆயில் இன்ஜின் எப்படி ஸ்டார்ட் பண்ணுவாங்க, அந்த சக்கரத்தை சுற்றி விடுவாங்க, இல்லை அதை ஹேண்டில் போடுவாங்க. ஹேண்டில் போட்டோன்னே வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அப்படி தான் நீங்கள் எங்கே ஹேண்டில் போடணும், இங்கே ஹேண்டில் போடணும். எல் மாதிரி ஒரு கம்பி ரெடி பண்ணி நெத்தியில் வச்சு சுற்றலாமா? உங்களுக்கு நடக்க வேண்டிய காரியங்களை ஆணித்தரமாக நடந்ததாக நினைத்து உங்களது மனதுக்குள்ளே பதிவு பண்ணுங்கள். மனசு எங்கே இருக்குங்க சாமி, எனக்கு இது எதுவுமே ஆமாம் நல்லா ஆட்டி சீட்டு வாங்கினேன் 10 ரூபா கொடுத்து 1 லட்ச ரூபா விழுகுன்னு கடைசியில் பக்கத்துலேயே வரலைங்க 10 ரூபா போச்சுங்க. நீ ஆணித்தரமாக நினைக்கல. 10 ரூபா ஒன்று 11 10 ரூபா ஒன்று இது ஒன்று நினைக்கிறேன். ஆணித்தரமாக நீங்கள் நினைத்து நீங்கள் எது செஞ்சாலும் அது உனக்கு கிடைக்கும். அடுத்தது இதுவும் சில பேர் உனக்கு கிடைக்குன்னு இருந்தால் மட்டும்தான் கிடைக்கும்னு ஒரு கணக்கு வருது. அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு யானை வேணும்னு நீ ஆசைப்படுற, இந்த யானையை நான் உடனே உனக்கு கிராண்ட் பண்ணுறேன், சரி நீ வாங்கிட்ட, உனக்கு அதுக்குள்ள வசதி வாங்கிட்டேன்னு வைங்க. நீ இருக்கிறது பார்த்திங்கன்னா சாதாரண ஒரு சின்ன வீட்டில் உட்காந்துருப்பேன், குடிசை வீட்டிலையோ இல்லை ஒரு வீட்டுக்குள்ளே. அதில் போய் யானை நீங்கள் எங்கே கட்டுவேன்? அதனால் அவன் பார்ப்பான் உனக்கு அந்த தகுதி வரல. இப்போ நீ பென்ஸ் வேறே வாங்குற, ரோட்டில் தான் நிப்பாட்டுவேன், அது தகுந்த மாதிரி உனக்கு பங்களா இருக்குதா, வீடு இருக்குதா, வாசல் இருக்குதா, அப்போ நான் உனக்கு தர்றேன். அப்போது நம்ம எண்ணங்கள் ரிவிட்டலைஸ் ஆகும். எதுக்கு ரிவிட்டலைஸ் ஆகுது? அந்த பதிவுகளை கூட லிங்க் பண்ணுவோம். லிங்க் பண்ணும்போது என்ன நடக்கும், நமக்கு தேவையா அப்படின்னு உள்ளுக்குள்ளே ஒரு கேள்வி வரும். அதுக்கு நீ ஒழுங்கான ஆன்சர் பண்ணி அதை எண்ணத்தை நினச்சான்னா மட்டும்தான் உனக்கு கிடைக்கும். புரியுங்களான்னு சொல்கிறது உங்களுக்கு? ஸோ அந்த எண்ணங்கள் திரும்ப திரும்ப சொல்கிறேன், உற்பத்தி ஆகிறது எங்கே தெரியலைங்க. என்ன சொல்கிறீங்க தெரியலன்னு? தெரியுமே உங்களுக்கு தான். ஆசைப்படுறதானே. இப்போ நான் மத்தியானத்துக்கு நல்லா சூடாக வெஜிடபிள் பிரியாணி சாப்பிட்ணுன்னு ஆசைப்படுறேன்னா மனசு உள்ளுக்குள்ளே ஒரு எண்ணம் வருதுல்ல, அது எங்கேருந்து வருது அதுதான் தெரியலைங்க. ஆனால் வருது. அதுக்கு ஒரு அப்பரேட்டஸ், ஒரு கருவி வேணும். அந்த கருவி தான் நம்ம மூளைக்குள்ளே ஒரு எண்ணம் வருது. ஏன் வருது, எப்படி வருதுன்னு கேள்வி ரெண்டாவது. அதையும் சொல்ல விளக்கம் கொடுக்குறேன். ஆனால் இது சிறந்த விளக்கம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஒரு பிரியாணி ஹோட்டலில் கிராஸ் பண்ணி போகும்போது நல்லா பிரியாணி ஸ்மெல் நமக்கு மூக்கு வாசனைக்கு வருது. அப்போ நம்ம அதை மூக்குள்ளே நல்லா இழுத்துக்கிறோம். பிரியாணி ஸ்மெல் சூப்பராக இருக்குது அப்படின்னு நம்ம அதை இழுத்துட்டு போயிடுறோம். போய் நம்ம ஆஃபீஸில் வீட்டில் உட்காந்த உடனே அங்கே பிரியாணி ஸ்மெல் கேட்டோமே, அது பிரியாணி நமக்கு வேணுமே, வாங்கலாமா இல்லை வீட்டில் செய்ய சொல்லலாமா, எண்ணங்கள் வருதா? ஸோ அது காரணக்கர்த்தா யார்? பஞ்சேந்திரியங்கள்லாம் எது? மூக்கு. வாசனை நுகருது, அந்த வாசனை எண்ணங்களாக மாறுது.
சரி, அதை விடுங்க. நீங்கள் எங்கேயும் போகலைங்க, நான் இங்கே ஆசிரமத்தில் உட்காந்துருக்கிறேன், எனக்கு இன்றைக்கி வந்து மத்தியானத்துக்கு கேசரி வேணும். கேசரி வேணும்னு நான் நினைக்கிறேன். எப்படி நினைக்கிறேன் தெரியலையே. நான் கேசரி சீரி எடுத்து விளையாவும் பாஸ் ஆகலை, கேசரி கடையும் பார்க்கல, கேசரியை பற்றி நான் நினைக்கல. நான் டக்குன்னு மனசுக்குள்ளே வருது. ஏன் வருது, எங்கேருந்து வருது, அதுதான் இன்றைக்கி வரைக்கும் யாரால் கண்டுபிடிக்க முடியல. அந்த உணர்வை நமக்குள்ளே கொடுக்குறான் இறைவன். ஏதோ ஒரு சக்தி, இல்லை ஏதோ ஒரு ஜென்மத்திலேருந்து வர அந்த எண்ணெய் அலைகளாக இருக்கலாம். நீ செவ்வாய்க்கிழமை மதியானம் நல்லா சிவப்பு கலரில் கேசரி செஞ்சு சாப்பிடணும்னு எனக்கு மனசுக்குள்ள ஒரு ஆசை வருது. ஸோ அதுக்கு காரணகர்த்தா என்ன? இது பஞ்சேந்திரியங்களில் மூளையும் ஒரு காரணம்தான். அந்த யோசனை அங்கிருந்து அது வந்து அந்த எண்ணங்களை உற்பத்தி பண்ணலைங்க, எண்ணத்தை ரிசீவ் பண்ணுது. நம்மலாம் ஒன்லி ரிசீவர்ஸ் தான், புரிஞ்சுங்களா? வான்காந்த அலைகள் நம்ம ரிசீவ் பண்ணுறோம். அப்போ அது என்ன செய்யுது, அது வார்த்தையாக மனசுக்குள்ளே ஃபார்ம் ஆகி வீட்டில் உள்ளவங்கள்ட்டையோ இல்லை ஃபோன் எடுத்து எதுவும் சொல்லுவீங்க, ஸ்விக்கியோ என்னமோ அவங்கள ஆர்டர் பண்ணி கேசரி வேணும் அப்படின்னு சொல்லி வாங்கி சாப்பிட்றீங்க. அப்போ இந்த எண்ண அலைகள் எண்ண பதிவுகள் எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது நிறைய சக்கரங்கள் இருக்குது. அதில் முக்கியமான சக்கரம் மூலாதாரம் சொல்லுவாங்க. அதில் ரெக்கார்ட்ஸ் எல்லாமே இருக்கும். அந்த ரெக்கார்டு அந்த பதிவு அங்கப்பட்டது நமது தண்டுவடத்தின் மூலியமாக நமது மூளைக்குள் செல்கிறது. அங்கே போய் அது எண்ணங்கள், அந்த எண்ணப்பதிவு படித்து பார்க்குறதுன்னு சொல்ல உணருது. அது உணர்ந்து நமக்கு ஆக்னா சக்கரத்து மூலியமாக என்ன செய்யுது, ப்ரொசீட் பண்ண சொல்லுது. கார் ரெடியாக இருக்குது, எல்லாம் ஏறி உட்காந்தாச்சு, டிரைவர் தான் இல்லை. இப்போ டிரைவர் யார்? இவர் தான். இவரை நம்ம கவனிக்கணும். இப்போ டிரைவர் ஏறி உட்காந்தா என்ன ஆகும்? ஸ்டார்ட் பண்ணிட்டு வாரா, வண்டி போயிடுமா? அதே போல் நம்ம இந்த 2 புருவமத்தில் இருக்கக்கூடிய இந்த சுழுமுனையை நாம் கவனித்து கொண்டே இருந்தால் நமது சுவாசங்கள் அடங்கும். சுவாசம் எப்படி அடங்கும்? சுவாசம் அடந்தால் ஜடமாயிடுவோமே. எப்படி சுவாசம் அடங்கும்? உனக்கு தெரியாமல் நீ சுவாசிப்பாய். அறிந்து சுவாசம் செய்வது ஒன்று, இன்னொரு மெத்தட் இருக்குது. உன்னை அறியாமலே சுவாசம் நடந்து கொண்டு இருக்கும். சோஹம் சோஹம் ஹம் சா, அந்த வைப்ரேஷன், அந்த ஒரு சத்தத்தோடு உனக்குள்ள ஒரு சுவாசம் போயிட்டுருக்கும். அந்த சுவாசம்தான் உன் உயிரை வளர்க்குது, உன் ஆன்மாவை வளர்க்குது, எல்லாத்துக்குமே எல்லா சக்கரங்களையும் இயக்க வைக்குது. இப்போது இந்த ஸ்டாண்டில் வந்து இந்த லைட் ரவுண்டாக இருக்குது. இந்த லைட்டு வந்து என்ன பண்ணும், அங்கேருந்து லைட்டை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுது. அந்த ஒளி அலைகளை அது பீச்சுது நம்ம மேலே, அவ்வளோதான். அதோட வேலை முடிஞ்சு போச்சு. ஆனால் அது நம்ம உடம்புல பூரா, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சில இப்போ பார்ட்ஸ் வந்து அதை உள்வாங்கி என்ன பண்ணுது, கண் என்று சொல்லக்கூடிய நமது புகைப்பட கருவி கேமராவில் போய் பதியுது. அந்த பதிவை தான் நீங்களாம் பார்த்துட்ருக்கிறீங்க, அந்த பதிவை தான் நீங்கள் காதில் கேட்குறீங்க. ஸோ அப்போ இந்த ஆக்ஞா சக்கரத்தை நாம் கவனிக்க வேண்டும். எப்படி கவனிக்க வேண்டும்? ஏற்கனவே ஒரு பதிவில் நான் சொல்லியிருக்கேன். ஒரு பேனாவையோ ஏதோ ஒரு சின்ன குச்சியை எடுத்து இந்த இடத்துல வச்சுக்கிட்டு அதே கொஞ்சம் நேரம் அப்படியே 2 கண்ணிலையும் பார்த்தே இருந்தீங்கன்னா உங்களை அறியாமல் இந்த இடத்துல ஒரு புருன்னு ஒரு மைல்டாக ஒரு பெயின் இருக்கும், கூச்சும். அந்த கூச்சத்தை நீங்கள் நல்லா கவனிச்சே இருந்தீங்கன்னா இந்த கூச்சமாகப்பட்டது இந்த பக்கமும் அந்த பக்கமும் சுற்றி மண்டை சுத்த ஆரம்பிச்சிடும். அப்புறம் அந்த பேனாவை நீங்கள் எடுத்துகிட்டு கண்ணை மூடிங்கன்னு வைங்களேன், உங்களை அறியாமையே உங்களுக்குள்ள அந்த மின்காந்த அலைகள் உங்கள் தலையை சுற்றி கொண்டே இருக்கும். அதற்கு பேர் தான் என்னது, ஆக்னி சக்கரத்திலிருந்து வெளியாகும் சக்தியாகப்பட்டது உங்களது துரியம் என்று சொல்லக்கூடிய இந்த மண்டைக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பிரம்ம இந்திரம் என்று சொல்லக்கூடிய அந்த சக்கரத்தை இயக்க ஆரம்பிக்கும். அது இயக்க உங்களுக்குள்ள என்னாகும், மனம் செம்மைப்படும். மனம் செம்மையடைந்தால் என்னாகும், மன அமைதி கிடைக்கும், சாந்தமாக மாறலாம், கோபம் வராது, அதிக ஆசை வராது, சகிப்புத்தன்மை அதிகப்படும். இது 3 முக்கியம். இது 3ஐயும் நாம் சரி செய்ய வேண்டும் என்றால் என்ன செய்யணும், இந்த இடத்தை கவனிக்க வேண்டும். 2 புருவத்துக்கு நடுவில் இருக்கக்கூடிய இந்த புருவ மத்தி. அதுதான் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் இந்த காலம் வரைக்கும் அனைவரும் ஏன் இந்த இடத்துல பொட்டு வைக்கிறாங்க. ஆனால் பொட்டு வைக்கும்போதாவது நீ அதை தொடுவையில், அப்போ அது கொஞ்சமாவது வேலை செய்யும். கொஞ்சம் ஒரு 10%. சிலவங்க கண்ணாடி பார்த்து அழகாக அப்படியே தொட்டு அழகாக ரவுண்டாக அழகாக வைப்பாங்க, சதுரமாக நீளமாக வைப்பாங்க. சிலவங்க அடிக்கடி கை நோண்டிகிட்டே இருப்பாங்க.
அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த இடம் வேலை செய்ய ஆரம்பிக்கும். அப்போ மெயின் சுவிட்ச் எங்கே இருக்குது? நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எல்லா சக்கரங்களுக்கும் மெயின் சுவிட்சு இங்கே இருக்குது. இதை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு என்ன மெயினாக முதல்ல வேணும்? ஆக்கினை சக்கரத்தை நாம் இயக்க வேண்டும். இதை தான் ஹேண்டில் போட்டு ஆன் பண்ணி விட்டோம்னா பவர் ஜென்ரேட் ஆரம்பிச்சிடும். அப்புறம் தடமுடன்னு ஆரம்பிச்சிடும். என்ன, என்ஜான் உடம்புக்கு தலையே பிரதானம், ஒரு ஜான் தான் பிரதானம். இதுக்குள்ள விஷயத்தை பூரா இங்கே தான் இருக்குது இல்லைங்களா? அவ்வளோ பெரிய லாரி, காரு, பஸ்ஸை சின்ன ஒரு துவாரத்தில் இருக்கக்கூடிய ஹேண்டில் போட்டு சுற்ற ஆரம்பித்து அது வேலை செய்தில்ல, அதே போல் நமது இங்கே மூன்றாவது கண் என்று சொல்லக்கூடிய நெற்றிக்கண்ணை நாம் தொடாமல் தொட்டு, பார்க்காமல் பார்த்து, எண்ணாமல் எண்ணிக்கொண்டிருந்தோமானால் நம் எண்ணங்கள் எல்லாம் ஈடேறும். அப்போது இந்த புருவ மத்தியில் இருக்கக்கூடிய சுழு முனை என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்தை நாம் கவனிக்கும் பொழுது நம்மளை அறியாமல் சுழுமுனை சுவாசம், சூரியகளை சந்திரகள் என்ன சுழுமுனை சுவாசம் மனிதனுக்கு ஒரு நாளைக்கு ஏதோ ஒரு நேரம் மட்டும், அதாவது அது ஒரு காலம் டைம் சொல்லுவாங்க என்னமோ, அந்த 10-15 நிமிஷம்னு வச்சுக்கலாமே, இல்லை 20 நிமிஷம், 2 துவாரத்தின் வழியாகவும் காற்று உள்ளே செல்லும். நல்லா கவனிங்க, 2 துவாரத்தின் வழியாக காற்று உள்ளே செல்லும் பொழுது அந்த காற்று நேராக இந்த நெற்றிக்கண்ணை தடவி கொண்டு நேராக எங்கே போகுது? நம்முடைய மண்ட கசாயத்துக்கு போகுது. காற்று மேலே போனால் காஞ்சி போயிடல சாமி, மண்ட கசாயம் காஞ்சி போயிடாது? ஆமாம், காய்ச்சி போயிடும். காற்று போகாது. காற்று இதோட போயிடும். இது நுரையீரலுக்கு போயிடும். நம்ம காற்றுலேருந்து ஒரு சக்தி இருக்குது இல்லையா, ஆவின்னு சொல்லுவாங்க. அந்த ஆவி நம்ம சூக்ஷ்மமான 2 மூக்கு வழியாக போகும்போது காற்றை பிரித்து விட்டு அந்த மின்சாரம் என்று சொல்லக்கூடிய அந்த காஸ்மிக் எனர்ஜி நம்ம மண்டைக்குள்ளே போயிடும். அதுதான் சூக்ஷ்ம நாடி சூழ்முனை சுவாசம்னு சொல்லுவாங்க. இது பண்ணும் பொழுது நீங்கள் என்ன நினைத்தாலும் நடக்கும், எதை செஞ்சாலும் வெற்றி கிடைக்கும். எல்லாத்துக்கும் மேலே இறைநிலையோடு நீ தொடர்பு கொள்ளலாம். அந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஒவ்வொன்றை பற்றி நான் தனித்தனியாக ஒரு சப்ஜெக்ட்டுக்கு தனியாகலாம் ஒரு எபிசோட் போடுறேன், பொறுமையாக இருங்க சரிங்களா? ஸோ இதுதான் விஷயம், இதுக்கு மேலே ஒன்றுமே இல்லை சொல்கிறதுக்கு. இதாக எல்லாமே புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. பெரிய விஷயம் ஈஸியாக என்ன சொல்கிற குழந்தை பிள்ளைக்கு சொல்கிற மாதிரி எடுத்து தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சுழுமுனை சுவாசம் 2 புருவத்துக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஆக்கினை சக்கரம், ஆக்ஞா சக்கரம், எல்லாத்துக்கும் மேலே அதுலேருந்து பாஸ் ஆகக்கூடிய அந்த மின்சாரம் எப்படி போகுதுன்னு சொல்லிட்டேன். இவ்வளோதான் என் சமாச்சாரம். மீண்டும் சந்திக்கலாம். சாய்ராம்.